ஒருவேளை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போடாமல் விட்டுருந்தா கூட நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு வச்சுருந்தா கூட போதும். கவர்மெண்ட்லேயே அதுக்குன்னு சொல்லி 3 விதமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ரீசெண்டாக என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை வந்து 1ஆம் வகுப்போ 2ஆம் வகுப்போ படிக்கிறாங்க போல். அவங்களுக்கு வந்து வருஷம் எப்படி ஒரு ஃபீஸ் வந்து 20,000 30,000 கட்டுற மாதிரி இருக்கும். சரி, இவருக்கு அப்புறம் இவர் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, ஸோ இவர் ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரித்து பார்த்தோம். அந்த மாதிரி அவர் எதுவும் போடலை. சரி, அப்போ ஒரு ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக நாங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஒரு டேர்ம் பிளான் ஒன்று போட்டிருந்தாரு அப்படின்னா அவர் ஃபேமிலி வந்து இப்போ கஷ்டப்பட தேவையில்லை. எனக்கு அதான் இப்போ தோணுச்சு. சார், நம்மளும் வந்து நம்மளை நம்பி தான் நம்ம ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டா நாளைப்பினா நம்ம ஃபேமிலி வந்து நமக்கு அப்புறம் கஷ்டப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போவே உங்கள் பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் துரதிர்ஷ்டவசமாக சப்போஸ் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆனால் கூட உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ அந்த ₹1 கோடி பணம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுக்கும் உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போடாமல் விட்டுருந்தா கூட நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு வச்சுருந்தா கூட போதும். கவர்மெண்ட்லேயே அதுக்குன்னு சொல்லி 3 விதமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ₹1 கோடி கவரேஜ் கிடைக்கும். சரி, நான் டேர்ம் இன்சூரன்ஸ் போனான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அதில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. நான் கட்டுற பணம் எனக்கு திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது யூலி பிளானாக அதை அவங்க வந்து எடுத்துடுறாங்க. ஏன் யூலி பிளானாக எடுக்கக்கூடாது அப்படின்னா அதில் நீங்கள் ₹10,000 ப்ரீமியம் வருஷத்துக்கு கட்டுறீங்க, மாதத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹10 லட்ச தான் கவரேஜ் கிடைக்கும். அதுவே அதே 10,000 நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1 கோடி வரைக்கும் கூட கவரேஜ் கிடைக்கும். அதனால் இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கவே கூடாது. அது வந்து இன்சூரன்ஸ் மட்டும் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது, பிளான் இருக்குது, அதை நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். ஸோ இன்சூரன்ஸாக மட்டும் தான் பார்க்கணும். நம்ம லைஃப் சேஃப்டிக்காக, ஃபேமிலி சேஃப்டிக்காக அது வந்து இன்சூரன்ஸாக மட்டும் தான் பார்க்கணும். சரி, நான் என் ஃபேமிலி சேஃப்டிக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் போடலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் 2 இருக்குது. பேசிக் டேர்ம் பிளான், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் சொல்லி 2 இருக்குது. இப்போ பேசிக் டேர்ம் பிளான் என்னன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ₹10,000 இல்லை ₹15,000 ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1 கோடி வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். இப்போ டேர்ம் பிளானுங்கிறது 10 வருஷத்துக்கோ இல்லை 20 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ எடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் 30 வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்க, 30 வருஷம் உங்களுக்கு எதுவுமே ஆகலை, அந்த அமௌண்ட்டு கிளைம் பண்ணவே இல்லை அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு நீங்கள் கட்டின அமௌண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இது திரும்ப கிடைக்காதா? இல்லை, எனக்கு வந்து நான் கட்டின அமௌண்ட்டு எதுவுமே ஆகலை, நான் கிளைம் பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட் எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இடையில இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை, கேன்சல் பண்ணல, நான் வந்து 30 வருஷத்துக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு நீங்கள் கட்டின அமௌண்ட், அதாவது உங்களுக்கு எதுவுமே ஆகலை, இன்சூரன்ஸ் எதுவுமே கிளைம் பண்ணலை அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு இந்த பிளானில் நீங்கள் கட்டின அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப அப்படியே கிடச்சிரும். ஆனால் அதுக்கு எந்தவித வட்டியும் கிடைக்காது. அன்னைக்குள்ள இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு டேலி பண்ணுற மாதிரியான நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எல்லாரும் பொதுவாக சொல்கிறது என்னென்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு பேசிக் டேர்ம் பிளான் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும், டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அதனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு பேசிக் டேர்ம் பிளான் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் பேசிக் டேர்ம் பிளானே போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நாளப்பின்னா நான் கிளைம்னு போய் நிற்கிறப்போ ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அது நல்ல கம்பெனியாக இல்லைன்னு எப்படி தெரியும்? ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், டேர்ம் இன்சூரன்ஸோ இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸோ, இப்படி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக டிட்டோட்ட கேட்டுக்கலாம். இவங்களுக்கு கூகுளில் 4.9 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது. ட்ரேடிங் கம்பெனியான செரோ தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. டிட்டோ வந்து இது வரைக்கும் லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறது, நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி எது, நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எது, ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரிஜெக்ட் ஆனால் என்ன பண்ணணும், ஒருவேளை ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா கூட இருந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அட்வைஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒவ்வொரு வீக்கெண்டும் இவங்க வந்து நமக்காக ஒவ்வொரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீ வெபினார் ஒன்று நடத்துறாங்க. அந்த ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நமக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கேட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் அதில் நமக்கே தெரியாமல் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் கொடுக்க போகிற ஃபோன் நம்பருக்கு எந்த ஒரு ஸ்பேம் மெசேஜோ ஸ்பேம் காலோ வராது. ஸோ நீங்களும் டிட்டோவோட அந்த ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எல்லா டவுட்ஸையும் கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டிட்டோவோட அந்த ஃப்ரீ வெபினார் லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஏடிஎம் கார்டு மூலமாக 3 விதமான கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குன்னு சொன்னோம்ல, அதில் மொதல் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ 2014 எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதான் மந்திரி ஜன்தன் அனைவருக்கும் வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணாங்க. அப்படி அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே அவங்க வந்து ரூபே கார்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறவங்க ஒருவேளை துரதிர்ஷ்டவசமாக ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாலோ இல்லை அதில் காயம் அடைஞ்சாலோ அவங்க வச்சிருக்கிறது வந்து ரூபே கிளாசிக் கார்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ₹1 லட்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அதே ரூபே பிளாட்டினம் கார்டாக இருந்தால் ₹2 லட்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் அதில் தான் ஒரு சின்ன கண்டிஷன். இப்போ ரூபே கிளாசிக் கார்டு வச்சிருக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 90 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருக்கணும். அதுவே ரூபே
பிளாட்டினம் கார்டு வச்சிருக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 45 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்கிட்ட அந்த ஜன்தன் அக்கௌண்ட்லாம் இல்லை, நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது, ரூபே ஏடிஎம் கார்டில் இல்லை வேறு ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, இல்லை எந்த ஏடிஎம் கார்டு வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்குன்னே கவர்மெண்ட்டில் 2 விதமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதுதான் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இப்போ இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிறது தனிநபர் விபத்து காப்பீடு. இப்போ இந்த ஸ்கீம்ஸ் கீழே வருஷத்துக்கு 20 ரூபா நம்ம வந்து ப்ரீமியம் அமௌண்ட் கட்டணும். அப்படி 20 ரூபா ப்ரீமியம் கட்டி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணவங்க சப்போஸ் துரதிர்ஷ்டவசமாக ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காயமாகும். அப்படி அந்த காயமாகினது வந்து அவங்களோட டிசபிலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வந்து இழப்பீடு கிடைக்கும், இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனவங்க துரதிர்ஷ்டவசமாக இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட நாமினிக்கு வந்து 2 லட்ச ரூபா வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த ஸ்கீமில் வந்து 18லேருந்து 70 வயசுக்குள்ள அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் தான் கவர் ஆகுமா, மற்றபடி இயற்கை மரணத்துக்குலாம் கவர் ஆகாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா தனிநபர் ஆயுள் காப்பீடுன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துக்கு கீழே வருஷத்துக்கு 430 ரூபா ப்ரீமியம் அமௌண்ட் அது கட்டணும். அப்படி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணவங்க துரதிர்ஷ்டமாக நாளைக்கு வந்து தற்கொலை தவிர வேறு ஏதாவது காரணங்களால் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க யார் பேரை நாமினியாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு 2 லட்ச ரூபா வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து போகும். ஆனால் இந்த ஸ்கீமில் 18லேருந்து 50 வயசுக்குள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். மேலே சொன்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி 30 நாளைக்குள்ளே நம்ம வந்து கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும், பேங்க்கில் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஸ்கீமில் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி 30 நாளைக்கு ஸ்கீம் வந்து கவர் ஆகாது. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பேங்க்லேயே போய் கேட்டுக்கலாம். இதுக்கு டென்யூர் பீரியட் வந்து ஜூன் 1லேருந்து மே 31 வரைக்கும். இதுக்கு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. எப்போ டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மே 25லேருந்து மே 31க்குள்ளே டெபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அக்கௌண்ட்டில் 20 ரூபாயோ இல்லை 436 ரூபா அந்த அமௌண்ட் வந்து போதுமான அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கல அப்படின்னா அடுத்த ஒரு மாதம் ஜூன் மாதம் வந்து கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் போட்டு வச்சுக்கணும். இல்லைனா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி சேஃபாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த மேலே சொன்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் இழப்பீடு கிடைக்கும். ஆனால் அந்த டேர்ம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் எலிஜிபிளை பொறுத்து 1 கோடிக்கு மேலே கூட கிடைக்கும். அதனால் இப்போவே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அப்படி உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிட்டோவோட ஃப்ரீ வெபினார் ஒன்று நடக்க போகுது. அந்த ஃப்ரீ வெபினார் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக இருக்கிற உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ என் உயிரோட மதிப்பு 2 lakhs.